ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வீக்கெண்ட் ரொட்டீன் தாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் நான் எப்போவுமே இந்த வேலை எல்லாமே சனிக்கிழமை நைட் பண்ணி வைப்பேன். பட் இன்றைக்கி தம்பி காலையில் ஸ்கூலுக்கு போனதுனால சரி இனி ஃப்ரீயாக தானே இருப்போம், இன்றைக்கி இப்போவே வேலையை ஸ்டார்ட் பண்ணோம்னா சீக்கிரமே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் என்ன வேலைலாம் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னால், இந்த கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது, மசாலா ஜாமான் எல்லாமே தொடச்சி எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணி வைக்கிறது, அப்புறமா காலியான மசாலா எல்லாமே ரீஃபில் பண்ணி வச்சுருவேன். அப்புறமா மாவு மொத்தமாக ஒரு வாரத்துக்கு தேவையான மாவு எல்லாமே அரைச்சி வச்சுருவேன். வீட்டுக்கு மாப்பு போடுறது எல்லா வேலையுமே ஓரளவுக்கு நான் முடிச்சு வச்சுருவேங்க. ஏன்னா எல்லாமே நான் இன்றைக்கி முடிச்சிட்டேன் அப்படின்னா இந்த ஒரு வாரம் வரைக்குமே எனக்கு பிரச்சனை இல்லாமல் ஓடும். அதனால் நான் எப்போவுமே இந்த வேலையெல்லாம் சனிக்கிழமையே முடிச்சு வச்சுருவேன். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தம்பிக்கு காலையில் தக்காளியை லைட்டாக வதக்கி அதில் சாதத்தை போட்டு கிளறி கொடுத்து விட்டுட்டேன். மீதி சாதம் இருக்குது, அதனால் மத்தியானத்துக்கு சால மீன் தான் வாங்கி வச்சுருந்தேன். அதை புளி ஊற்றி அவிச்சு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு காலைக்கு தம்பிக்கும் குட்டி பாப்பாவுக்கும் எனக்கு 3 பேருக்குமே மேகி தான் ரெடி பண்ணியிருந்தேன். மேகி ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பாத்திரங்கள் கிடந்தது, அதை மட்டும் ஃபஸ்ட்டு விளக்கி வச்சுட்டேன். பாத்திரத்தை மட்டும் விளக்கி வச்சுட்டு க்ளீன் பண்ணக்கூடிய பாத்திரத்தை எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா சால மீன் வாங்கி வச்சுருந்தேன், அதை குழம்பு ரெடி பண்ணி ஆரம்பிச்சிட்டேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மண்பானையை நல்லா ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டு கடுகு அப்புறமா வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கிறேன். மோஸ்ட்லி நிறைய பேர் மீன் குழம்புக்கு வெந்தயம் சேர்க்க மாட்டாங்க, ஆனால் மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுமே நீல வாக்கில் கட் பண்ணால் ஒரு 8 பல் பூண்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறேன். இது நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷாக வந்துடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் நல்லா கரிஞ்சிடக்கூடாது, கரியாத அளவுக்கு கொஞ்சம் இந்த கண்ணாடி பதத்துக்கு வரும்ல அந்த அளவுக்கு வர மாதிரி நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா நீல வாக்கில் கட் பண்ண மிளகாய் இருக்குல்ல, பச்சை மிளகாய், அதை ஒரு 3 எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு ரொம்ப குட்டியாக கட் பண்ணாமல் மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வெந்து வரட்டும். மூடி வேக வச்சிடலாம். ஆக்சுவலாக எனக்கு இந்த மீன் குழம்பு கருவாட்டு குழம்புலலாம் தக்காளி நல்லா மசிஞ்சால் எனக்கு பிடிக்காது. பெருசாக இருந்தோம் அந்த குழம்போட அந்த தக்காளியை வச்சு சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ரொம்ப மசிச்சு விட மாட்டேன், ஓரளவுக்கு வேக வச்சுருவேன். வெந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். இதுக்கு பெருசாக ரொம்ப மசாலா எதுவும் தேவைப்படாது. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். கொஞ்சம் இதுக்கு உரைப்பு அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு உரைப்புக்கு ரொம்ப சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இதை இந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த குழம்பு பழைய சாதத்து கூட இல்லைன்னா தோசை எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு சைஸ் புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சிங்க அப்படின்னா கட்டியாக கூட்டு மாதிரி வச்சுக்கலாம். பருப்பு கறி, ரசம், வெறுங்கறி எல்லாத்துக்கூடையுமே சைடிஷாக வச்சு சாப்பிட்டே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சாப்பாடு இருக்கிறதுனால குழம்பு மாதிரி வச்சுக்கிறேன். எனக்கு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம உப்பு ஆட் பண்ணணும். கொதிக்க விட்டுறலாம். கொஞ்சமாக பாதியாக பாத்திரத்தை மூடி வச்சு கொதிக்க விட்டுறலாம். இந்த குழம்பு எங்கள் அம்மா பருப்பு கறி இல்லைன்னா ரசம் ஏதாவது வச்சு கூட்டு மாதிரி கட்டியாக வச்சுருவாங்க. ஆனால் நானும் எங்கள் அப்பாவும் என்றைக்குமே அந்த குழம்புலாம் ஊற்றி சாப்பிட மாட்டோம். டேரெக்டாக இந்த மீன் கூட்டு இருக்குல்ல, அதை நிறைய ஊற்றி மீன் எடுத்து வச்சு அப்படி சாப்பிடுவோம். எங்களுக்கு அப்படி சாப்பிட்டா தான் நல்லா பிடிக்கும். உப்பு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா மீன் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி விட்டுறலாம். இப்போ மீன் தண்ணி கூட அதாவது அந்த புளி தண்ணி எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து நல்லா வெந்து வரும் பாருங்கள். அந்த ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்குன்னு சொல்லுங்கள். குழம்பு எந்த குழம்பா இருந்தாலும் ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே டேஸ்ட் பார்க்குன்னு சொல்லிட்டு கையில் ஊற்றி நான் குடிச்சிட்டே இருப்பேன். உப்பு புளி எதுவும் கம்மியாக இருந்தால் நம்மளுக்கு தெரியும்ல, அதுக்காண்டியே குடிச்சிட்டு இருப்பேன். நிறைய பேர் அப்படிலாம் கிடையாது, செக் பண்ண மாட்டாங்க. செக் பண்ணாமல் அவங்க பாட்டு குழம்பு வைப்பாங்க. ஆனால் எனக்கு அந்த பழக்கம் கிடையாதுங்க. ஒரு 10-12 நேரமாவது ரெடி ஆகிறதுக்குள்ளே கையில் ஊற்றி குடிச்சிட்டே இருப்பேன். எனக்கு இது ரொம்ப அதேமாதிரி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வந்திருந்தனாலும் ஊற்றி குடிச்சிட்டே இருப்பேன் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இது சரியான ஃப்ளேவர் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட வேக வச்சிங்கன்னா நல்லா கட்டியாக கூட்டாகிடும். எனக்கு இது ஓகே. நல்லா உப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு உப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கோங்க. சூப்பரான எங்கள் வீட்டு ஸ்டைலில்
சால மீன் அவியல் ரெடி ஆயிடுச்சு. புளி ஊற்றி சூப்பராக அவிச்சாச்சு. இது வந்து பழைய சாதத்துக்கு கூட சூப்பரான காம்பினேஷனுங்க. சைட் பை சைடாக இன்றைக்கி இந்த ஒரு வாரத்துக்கு தேவையான மாவு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். உளுந்து அரைஞ்சிட்டு இருக்கு. உளுந்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அரிசி அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவேன். அவ்வளோதாங்க. அப்புறமா ஈவினிங் வந்து இது வந்து ஈவினிங் சாயங்காலம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாத்தையுமே தொடச்சி மேலே அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து நிறைய வந்து காலியாகி இருந்துச்சுப்பா மசாலா ஜாமான் எல்லாமே. அதை எல்லாத்தையுமே நான் ரீஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ரீஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த வாரம் ஃபுல்லாக பிரச்சனை இல்லாமல் அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம குக்கிங் வேலை நம்ம பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே கரெக்டாக ரீஃபில் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் இடைக்கு எப்போது நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே ஒவ்வொரு பொருள் இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம கடையில் போய் வாங்க வேண்டியது இருக்கும். அதனால் நம்ம ஒரு நாள் ஒரு நாள் மொத்தமாக எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும். சின்ன பசங்க இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல். ஏன்னா அடிக்கடி கடைக்கு போய் ஜாமான் வாங்கிட்டே இருக்க முடியாது. அதனால் இப்படி பண்ணி வச்சுக்கலாம். காலையிலே மாவு அரைச்சி வச்சுருந்தேன்ல, அது கொஞ்சம் பொங்கி வந்துடுச்சு. நைட்டு உறங்கிறதுக்கு முன்னே அதை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஃபைனலி கிச்சன் நைட்டு இப்படி தாங்க இருந்தது. மாதம் நான் கிச்சனுக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருள் வீட்டுக்கு செலவுக்கு கொடுக்குற ரூபாவில் கொஞ்சமாக மிச்சம் பிடிச்சி கிச்சனுக்குன்னு ஏதாவது புதுசாக வாங்கி அதை யூஸ் பண்ணுவேன். அந்த பழக்கம் எனக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேலை இது வந்து. அப்புறமா இது வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம ரெடி பண்ணோர்ல அந்த கூட்டை எடுத்து வச்சுக்கிட்டேன். அது வந்து பழைய சாதத்து கூட வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரான காம்பினேஷனுங்க. நம்ம அந்த குழம்பு இன்றைக்கி சாப்பிட்றத விட நாளைக்கு நாளாக கழிச்சு சூடு பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அந்த பழைய சாதத்துக்குள்ளே தயிர், வெங்காயம், உப்பெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சி அந்த மீன் கூட்டை வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. பழைய சாதம் சாப்பிட்றவங்க இந்த கூட்டை நல்லா காரமாக வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு உண்மையாகவே நல்லா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம வீடியோவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.